கதை உனக்கும் கதை எனக்கும் அண்ணா என்ன சொன்னீங்களா அடிக்கிற மாதிரி இது எதுக்காக வர சவுண்டுன்னு தெரியல. எங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவன் என்ன எப்ப அண்ணன் கூப்பிட மாட்டாலோ இதுக்கப்புறம் ரெண்டு ஒண்ணு எனக்கு தெரியும். என்ன ரெண்டுல ஒண்ணு தெரியுமா? இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றியா? உங்களுக்கு பொறுமையா இருந்தேன். இதுக்கப்புறம் என் பொறுமையா குடிக்கிற மாதிரி இல்ல. ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒன்னா நான் அண்ணன் கூப்பிடணும். அப்படி இல்லனா இதுக்கு மேல உங்களுக்கு அந்த தங்கையா இந்த தாரமா? உங்களுக்கு அந்த தங்கை வேணுமா இந்த தாரம் வேணுமா நீங்க சொல்லுங்க. தங்கையா தாரமா ரெண்டுல ஒரு ஆள் சொல்லுங்க. யார் வேணும்னு சொல்லுங்க. கச்சிலை முத்தழகி ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா கூட உடன் பிறந்த தங்கையும் முக்கியம், ஆடு கட்டின தாரம் முக்கியம். ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு போல. ஒரு கண்ணை இழந்து விட்டால் எப்படி இந்த உலகத்தை முழுமையாக பார்த்து ரசிக்க முடியாது? அதுபோல தாரும் தங்கையும் ரெண்டு கண்ணும் போல. ரெண்டு பேரும் தான் முக்கியம். நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குது. தடை எந்த கண்ணும் முழம் இல்லை. அது இருந்து இன்னும் சூப்பரா கிளி இருக்கும். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டுல ஒண்ணு தங்கையா தாரமா? உனக்கு தங்கச்சி வேணுமா இந்த பொண்டாட்டி வேணுமா? நீ இப்ப இங்க இப்ப சொல்லணும். சொல்லு. ரெண்டு ஒரு நாள் யார் வேணும்? உனக்கு தங்க வேணுமா தாரம் வேணுமா? ரெண்டு சொல்லக்கூடாது. ரெண்டு சொல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். ஆம்பளை குடிக்கிறான் ஏன் குடிக்க மாட்டான்? ஏன் குடிக்க மாட்டான்? இவங்களுக்கு நினைப்பாங்கம்மான்னு குடிச்சு கிடக்குறானுங்க. ஏன் குடிக்கிறான் தெரியுமா? கல்யாணம் பண்ணாத வரைக்கும் சாப்பிடல பிரச்சனை இல்லை. திருமணத்தை செஞ்சு வச்ச பிறகு எங்கன்னா வெளில போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுல கால் எடுத்து வச்சா போதும், அம்மா ஆரம்பிக்கோடா
மாமனார் மாமியார் இருக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. உன் பொண்டாட்டிக்கு சேர் மேல உட்கார்றா, பெட் மேல கால் தூக்கி போடுங்கிறா, அதை பண்றா இதை பண்றா அப்படி பண்றா இப்படி பண்றா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா? சரிம்மா கேட்கறம்மான்னு சொல்லிட்டு அம்மா உட்காந்து பொண்டாட்டி கிட்ட போனா சாப்பாடு எடுத்து வைப்பா, தண்ணி மொழி கொடுப்பான்னு பார்த்தா அவ ஆரம்பிப்பா நாய்க்கு போடுற மாதிரி சாப்பாடு போட்டு சேங்க. உங்க அம்மா அதை கேட்கறாங்க இதை கேட்கறாங்க அப்படி கேட்கறாங்க இப்படி கேட்கறாங்க, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அவப்புறான் உங்ககிட்ட மாட்டின்னு முடிக்கிறான் பாரு ஆம்பளைங்க. ஏன்டி வெளியில போய் ஓய்ச்சி வந்த ஆம்பளைங்க ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா வீட்டுல என் சாப்பிட்டு முடிச்சு பிறகுதான் சொல்றது. ஏன் பொறுமையா அதை அந்த விஷயத்த அப்பப்போ பேசணுமா? பொறுமை கடலில் போய் பொறுமையா சொன்னா ஆகாதா? அப்பயே தான் சொல்லணுமா? அவன் ஒரு குடி சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட கூடாது இல்ல, அதனால நிம்மதியை கெடுக்கணும்ல. ஏன்டி ஆம்பளைங்க தாலி எடுத்து முடிக்கிறீங்க? தாலி எடுத்து முடிக்கலாம். ஐயோ நான் உங்க குடும்பத்தில் நடந்தது அனுபவிச்சு சொல்றேன் அம்மா. எதையுமே அனுபவிச்சு தானே சொல்ல முடியும். உங்களுக்கு எங்கன்னா ஆறு பேசணும் கேள்விப்பட்டிருக்கியா? 100ல் 1 அது இயல்பா வரக்கூடியது. ஆம்பளைங்க மட்டும் ஏன் ஆட்டு கொஞ்சம் சாவறான்? ஏன் சாவறான் சொல்லு? இவங்களுக்கு என்ன கவலை சொல்லு? தீபாவளி என்ன போட வச்சு கொடுக்கணும், இவங்க கொடுக்கணும் காசு கொடுக்கணும், இவங்க அக்கா விடு இவங்க தங்கச்சி விடு இவங்க சொந்த பந்தானா நம்மளை கேட்காமயே கடன் வாங்கிடுவாங்க, வட்டிக்கோ பக்கத்து எதை வாங்கி எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. அதே நம்ம உடன் பிறந்த தங்கச்சிக்கு செய்யறோம்னா தலைவலிக்குதுங்க, கொதன்னு இருக்குதுங்க, நான் வரலங்க நீங்க கொண்டு போயிட்டு வாங்க. எங்கடா இருக்கு காலம்? இங்க மாமியாரும் மாமனாரும் தகப்பும் போல தாய் போறன்னு யாருக்கும் தெரிவது கிடையாது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போறத விட்டுட்டு அங்க அவங்க அண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், ஆட்டோவுக்கு 10 பேர் கூட்டு போறாங்க பைலட்டுன்னு. எங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டேங்க. இங்க மாமனார் மாமியாருக்கு எங்க சாப்பிடுங்கன்னு ஒரு வாரம் ஒரு சாப்பாடு சாணி மாட்டு சாணி வாரத்துக்கு போயிடுச்சு இல்ல, அது ஒரு ஊத்தாய் மருமகளை கட்டின்னு வரும்போது சொல்றதுதான். ஒத்தி கூட ஒரு வேலையை மூட்டுக்கு மாமனாருக்கு மாமியாருக்கு உதவிகரமா இருக்கதே கிடையாது. 3வது நாளே தண்ணி கொடுத்துட்டு போயிடணும், நாம நிம்மதியா இருக்கணும், சம்பாதிக்கிறதான் போச்சு சந்தோஷமா இருக்கணும். உன் தம்பிக்கார கல்யாணத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் தனியா வச்சு தான் கல்யாணம் பண்ணணும். பண்றானமே இல்ல பண்ணிட்டானோ யூடியூப்ல போய் நிக்கிறாரு என்ன வருத்தம் என்ன அப்புறம் இன்னொரு சண்டை ஆகுது. இந்த பசங்க நேரம் கூத்துல போய் பேச பொட்ட அப்படின்னு சும்மா வெட்டி நான் எல்லாம் பேசிருக்காருங்க. நடக்குது ரீதியா நான் யாருன்னா ஒருத்தர் கை தூக்க சொல்லுவோம். ஆமா ஆமா தூக்கு தூக்கு யாராவது சொல்றேன் யாரும் தூக்க மாட்டாங்க, எல்லா குடும்பத்திலும் நடக்குது இல்லையா? அவர் கை இந்த தாயா நான் தான் வேணும். கொஞ்சம் தொட்டு சொல்லி நெஞ்சி சொல்றேன் நேவுக்கும் நெஞ்சத்தொட்டு சொல்லு என்ற ஆசா ரெண்டுல ஒரு ஆளி உங்களுக்கு தங்கையா இல்ல சாரமா? ரெண்டுல ஒரு ஆள் சொல்லுங்க. ரெண்டுல ஒண்ணு எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் சொல்லுவேன். என் வீட்டுக்காரி அதை நீங்க யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் என் மனசுக்கு எது தோணுதோ எல்லாம் மனசுல வச்சுக்க. நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்காக வந்தேன். நாளைக்கு நீங்க செத்துட்டா கூட நான் தான் உங்களுக்கு தாலி எடுப்பேன், தங்கச்சி தாலி எடுக்க மாட்டேன். வெளியே வாங்க. இந்த தங்கச்சி முக்கியமா இல்ல தாரம் முக்கியமா? சொல்லுங்க தங்கச்சி முக்கியமா தாரம் முக்கியமா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க யாரு? சின்ன வயசுல நீங்க என்ன படிச்சீங்க? சொல்லுங்க. உங்களை ஏன் காதல் மன்னன் கூப்பிடுறாங்க? சொல்லுங்க. நீங்க யாரு? இந்த வழி நீங்க சின்ன வயசுல என்ன படிச்சீங்க? சொல்லுங்க.
நீங்க யாரு 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 இந்த பதிவு இந்த படிப்பு ஏண்டா, அவரு என்ன பாட்சா மாதிரியே நீங்க மும்பைல நீங்க என்ன பண்ணிருந்தீங்க நான் மாதிரி கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட போயிட்டு ஏய், பாப்பா என்ன படிப்பு சொல்லு தங்கச்சி முக்கியமா தார முக்கியமா சொல்லணும் அதானே? ஆமாங்க. 1000 தான் இருந்தாலும் நீ இன்னைக்கு வந்தவ. இன்னைக்கு வந்து இந்த தாரத்தை காட்டிலும் தாய் இல்லாத போது மார் மீதும் தோல் மீதும் பார்வட்டி சீராட்டி வளர்த்தவன் தான். இன்னைக்கு வந்து இந்த தாரத்தை காட்டிலும் கூட பிறந்த என் தங்கச்சி தான் நீ முக்கியம். என் தங்கச்சி தான். அங்க படியா பட்டியாடா என் பாடா நீ குசு குடுங்க நீ குசு குடு ஏமா ஐயோ இப்ப சொல் இப்ப சொல்றாங்க நம்மளுக்கு பொஞ்சாதே முக்கியம் சொல்றாங்க அப்ப நாளைக்கு வேற இடத்துல போறோம்டா அவ நாளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருடா நம்ம கூட நம்ம இருக்கிறோம்ல நம்ம செத்துட்டா நம்மளுக்கு யாரா தாலியா இருக்குது நம்ம பொஞ்சாதி தான் தாலியா இருக்குது பொஞ்சாதி தான் முக்கியம் சொல்றாங்க நீதிடா நேர்மடா அதுடா இதுடா போயிடுடா சட்டுடா பாதி பட்டு வாங்கி போடலாம் பாத்தீங்களா அதான் அம்மா கோயில் கட்டிக்கிறாங்க பாரு அது தினமத்தில தேங்காய் நேரமாடா அடுத்த வண்டி கழிக்கிட்டு வண்டி கட்டியா எங்க இருந்தா தோல்கள் விட்டுங்க மட்டி இல்லவனா மட்டி ஆளு கழிக்கிட்டு மரத்துல என்ன பண்ண போறா வெட்டி இல்ல யாராவா மரத்துல வேண்டிய அந்த பொருள் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க என்றா தின்னாசியா சின்னசா பஸ் எந்த ரூட்ல போகுது பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டி போகுது என்றா கண்ணா என்னடா லேடிஸ் கண்டிட்டு படுக்குறியாமே ஆமா பஸ்ல அல்லு அல்லு நல்லுதான் கண்ணா என்றா பஸ் மதியா பஸ் போறியா அந்த டிசி ஏன்டா தூக்க மாட்டேன் ஆமா கண்ணா என் சாவுக்கு காரணம் நாட்டாமல் பிள்ளை நாட்டாம தம்பி பசு பதிலி அவன் ரத்தத்தாலே எழுதி வச்சுக்கிறாங்க நம்ம பரம்பரையில் பொம்பளை தோக்கு வேணுமாடாங்க ஏன்டா இப்படி பண்ற நீ நாட்டம் கொடுத்து கிராம மக்களுக்கு அசிமா பேசுறாங்கடா பள்ளி மேல நாக்கு வச்சு பேசுறாங்கடா நாக்கு மேல பள்ளி வச்சு எங்க வசதி எங்களுக்கு தெரியாதாங்க அப்படி மாத்தி சொல்லதான் வச்சிருப்பாங்க பின்னடா பின்ன எங்க அப்பா சொல்லுவார் என்ன சொல்லுவாரு குடிப்படும் போது வழி நினைக்கிற எந்த கல்லும் கோவிலும் சரியாக முடியாது கேட்டுங்க ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் வெளியே நிற்காது அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டிச்சு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்பு கத்து கொடுத்தது வரும்போது பாக்கணும் இந்த படம் எவ்வளவு அழகா தெரிஞ்சு மணி 12 ஆகும் சொன்ன வார்த்தை தான் உழைப்பு கத்துக்கிட்டான் போய் அந்த நல்ல மனுஷன் போய் இதுக்குள்ளே உலகத்துல இருக்கிற எல்லா பழக்கமும் இருக்குங்க ஒரு பழக்கம் இல்லாம இல்ல அண்ணா கேட்டடி இதெல்லாம் கொடுக்காதடி பாய
காக்கா வலிப்புல கிடக்குறான். அவனுக்கு கார் சாவி எடுத்து போய் கொடுத்து அவன் காக்கா வலிப்பு சரி பண்ணி அவன் சைக்கிள் தூக்கி விட்டு அவனை அமுச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நான் கார் கவர் அப்படி திறக்கிறேன். அப்படி கார் கதவை திறக்கிறேன். எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த ஊர்ல மறி கோயில் செஞ்சு போற ஒரு ஆளு நீ தான். ஏதோ ஒரு சிந்தனை நான் சரி போகட்டு விட்டுட்டு நான் கார்ல ஏறி வீட்டுக்கு வந்துருந்தான். பாயாசம் வசதியாக கல்லுது பாயாசம் 6 கண்ணு கொடுக்குது. அப்பா கொடுத்தாரு 6 கட்டு கொடுத்துருந்தாரு. பாத்தியா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பாயிண்டும் போய் சொல்லாது. நீ போட கண்ணியா வயது புள்ள பத்தமா வயது தெய்வம் ஒன்று அது அறியாத கோயில மண்ணு பாயாசம் வசந்த காலா இந்த வதியூரை விட்டு உன்னை வதிக்க கண்டா இது நாட்டமா திருப்பிடா துளசி வாசமானாலும் மாறலாம், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாடா. என்ன கல்யாணம் சூரிய வம்சம் நாட்டாம தவசி எல்லாம் நாட்டாம ஃப்ளோர் இருக்க படமே. அதனால தான் துளசி வாசமானாலும் மாறலாம், தவசி வார்த்தை மாற மாட்டாடா. பொண்ணாம இருந்தேன் கட்டாசாலிக்கியா நல்ல வருதோ நெஞ்சில ஈரம் உள்ள வருதோ அந்த பாயா போன ரத்த கொதிப்பு பட்டது தகராறு. இப்ப சொல்லுங்க. அதுதான் தந்தை நேரில் சொல்லிட்டாரு. அப்புறம் என்னது உன்னை என்ன சொல்ல சொல்றேன்? நாளைக்கு நீங்க சேர்த்துட்டீங்கன்னா நான் தான் தாலி எடுத்தேன். இல்ல இப்பே சாவடிச்சுன்ற நான் அவன் தாலி எடுக்க மாட்டான். கிட்ட மாடி மூஞ்சிட்டு நான் செத்து தரமாட்டான நின்று பொழுது போய் உங்களை தூக்கி போய் நான் தான் நீ கூட திருவரை நின்று விடி, நாங்க தாண்டி கடிச்சு சுடுகாடு வேணும் போவோம். என்ன மச்சான், நண்பன் தாண்டி கடிச்சு வேணும் போவான். ஏன் கூட அப்படியே கூட குடியில இறங்கிட்டுங்களா அப்படியே மாப்பிள்ள மாமா மச்சான் மாமா நான் சித்ரா நீ கட்சியிலுக்கு ஒரு இல்ல மாமா அது தெரியாது. இவ்வளவு நேரம் நான் அடிச்சு காட்டிருக்கேன். மண் வரை பொறுத்த நான் தான்டா. 3 குடி உங்களோட மண்ணி போட முடியுமா? சுருக்காட்டில் நாங்க நண்பர்கள் நாங்க தானே போடுறோம். அதனால தான் சிவாஜி கணேசன் செத்துட்டு இருக்கேன். நான் ஊட்டே போய் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு யார் முக்கியம்? அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? கடைசி வரை நண்பர்கள். யாருன்னு கேக்குறாங்க. அது என்னதியா கேள்விக்குறி. அது என்ன நீங்க தின்னா யார் வரும்? நீ ஒரு மண்ணடி குடியா? நான் சத்தா நீ வருவானா? ஆமா நானும் பிடிக்கிறது கடைசி அவன் தான் வருவான். இவனே எங்க பெரியாண்டவர் போய் எங்க யாரும் குத்தலாமா பாத்துக்கிறாங்க. நான் புராணமே ஆட்டு உள்ள பத்துக்காடு பாக்குறேன். நீ செத்துட்டா நான் வருவேன். நான் செத்துட்டா இந்த முன்ன டிப்பு செத்து 4 குச்சி இந்த கால கல்வி கடிப்பியோ, மாமா வெடி விடுவியோ, மாட்டியோ வாழை போடுவியோ. இந்த கவுரு கட்டிக்கிறீங்க பேசிக்கிறீங்களா? என்னங்க இப்ப சொல்லுங்க யார் முக்கியம்? முதல்ல என்ன சொன்னா? தங்கச்சி தான் முக்கியம் சொன்னீங்க. இப்ப மட்டும் நான் மாத்தி சொல்ல போறேன். தங்கச்சி முக்கியம் தான். தங்கச்சி முக்கியம் தான். அணின் கூட இல்லையா? அணின் கூட இல்லையா? தங்கச்சி முக்கியம் தான்.
அதுக்காக தாரம் முக்கியம் இல்லைன்னு எந்த கம்யூனிட்டி சொன்னான்? இந்த கம்ப்ளைண்ட் தான் சொன்னா. எந்த பெருமானி சொன்னான்? இந்த பேமெண்ட் தான் சொன்னா. எந்த பொறுப்படி இந்த சொன்னா? பருவம் தான் சொன்னா. பட்டா. தாய்க்கு பின் தாரம் எழுதி வச்சிருக்காங்களே தவிர தாய்க்கு பின் தங்கச்சி கேள்வி வச்சுக்கிறாங்களா? மனைவி சொல்லியா மந்திரம் பழமொழி இருக்கே தவிர தங்கச்சி சொல்ல மந்திரம் யாரும் எழுதி வச்சிருக்காங்க. வச்சுக்கிறாங்க. நாளைக்கு யாருக்கும் கழுத்து நீட்டு அவங்க நாடு ஓட போற ஓடு காலி பண்ணிடுவா. இவரால எனக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது? நான் செத்து போன உண்மையில தாலி உதவி அழுக போறான். உங்களோட தங்கச்சி அவங்க கூட கட்டில வந்து படு. 2 நாள் வந்து அழுதுட்டு ஏதோ அரிசிய பழத்தை வாங்கி போட்டு அவங்க முன்னாடி புருஷன் அன்னைக்கே போயிடுவாங்கடா தங்க கூட. அப்படியே போகக்கூடிய இவ ஏய், அண்ணன் தம்பி அத்தை மாமன் என்று சொல்லக்கூடிய உறவுல ரத்த சம்பந்தமான உறவு. கொஞ்சாதி என்பவன் யார் தெரியுமா? மனைவி யார் தெரியுமா? எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து அவன் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மனைவி தோழி எல்லாரையும் விட்டுட்டு கட்டிய கணவன் தான் எல்லா உறவும் நினைச்சு வராபா. அவதான் பொஞ்சாதி. எல்லாரையும் விட்டுட்டு எனக்காகவே வந்திருக்கா. இவதான் என் பொஞ்சாதி. ஆம்பளைங்க யாரும் எல்லாரையும் போறோம் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு நாம தான் எல்லா உறவும் நினைச்சு பெண்கள் அவளுக்கு தான் நீ நம்ம முக்கியத்துவம். எப்ப என் முன்னாடி நீ அண்ணி கூட மறுத்தா? ஐயோ இதன் பிறகு இந்த தங்கச்சி எனக்கு தேவை கிடையாது. தாருதான் எனக்கு வேணும். தங்கச்சி தேவை. என் தாரம் அண்ணி கூட முடியாதா? குமரி நானும் குழந்தையனா மான் கொண்டிருந்தானி இதயமனா குழந்தையனா பாங்கொழுந்துவானே இதயமன்னா குமரி நானும் குழந்தையனா ஏய் தங்கையே செல்ல தங்கையே கண்ணு காலங்கிலே எண்ணி கொண்டு இந்த அள்ளி தந்து மகனுக்கு வருகிறது தங்கையே செல்ல தங்கையே கண்ணு காலங்கிலே எண்ணி கொண்டு இந்த அள்ளி தந்து மகனுக்கு வருகிறது மனசு கேட்ட மாப்பிள்ளையே மனசு போக மலை போடுச்சு தங்கையே செல்ல தங்கையே கண்ணு கலங்கி எண்ணி கொண்டு இந்த அள்ளி தந்து மனவுக்கு வருது இந்த தங்கை வேண்டும் என்று இப்பொழுதுதான் சற்று நேரத்திற்கு முன்ன சொன்னேன். ஆனா இந்த தங்கச்சி உறவே வேணானே. அது நல்ல வாய். இந்த தங்கச்சி பாருண்ணா, நான் அம்மா முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அம்மாவே அப்பா நீதானா? எனக்கு அம்மாவாகிறது, எனக்கு தந்தை ஆகிறது, என்னை எப்படிலாம் வளர்த்தானா. ஆனா இன்னைக்கு எங்கிருந்து வந்தவளுடைய வார்த்தையை கேட்டு அண்ணா இன்னைக்கு என்ன வேணாம் சொல்லி அண்ணா. ஐயோ, பட்டு தங்கச்சி. ஏன் அண்ணா
ஆ